நேத்து சென்னையில எங்க வீட்டுக்கிட்ட மட்டும் மழைங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆமாங்க. ஒரே காத்து, மழை 1 மணி நேரமா பெஞ்சுது. சரி, இன்னைக்கு மாடி தோட்டத்துல தண்ணி ஊத்த வேண்டிய வேலை இல்ல. என்ன பண்ணலான்னு மேல போய் பார்த்தப்போ, வெள்ளரிக்காய் கொடியில பெண் பூ வந்து பூத்திருந்ததுங்க. எப்போதுமே இந்த வெள்ளரிக்காய் கொடி, மத்த காய்கறி கொடி இது மாதிரிலாம் இருந்ததுன்னா, பெண் பூல வந்து நம்ம ஆண் பூ எடுத்து நான் செஞ்ச மாரி நீங்க மகரந்த சேர்க்கை செஞ்சிருங்க. சுத்தி இருக்க எல்லா இதழ்களையும் எடுத்துட்டு, நடுவுல இருக்கிறத வச்சு லைட்டா பெண் பூல தேய்ச்சாலே நல்லா வந்து நம்மளுக்கு காய்கறிகள் வந்து வரும் வெள்ளரிக்காய். அதே மாதிரி மழை தொடங்கிட்டதுனால ஒரு சில தொட்டிகள்லாம் தண்ணி தேங்க ஆரம்பிச்சிச்சுங்க. மண்புழுக்கள்லாம் மேல இருந்ததை நீங்க வந்து பார்த்தீங்க. இதே மாதிரி ஓட்டை போட்டே போனோம்னா தண்ணியை வெளியேற்றுறதுக்கு நிறைய தொட்டி ஓட்டைகள் ஆகும். அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சிகப்பு பசல கீரையை நான் அரியலூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அங்க வேலை செய்யற ஸ்டாஃபுங்க எல்லாம் எடுத்துட்டு போய் சாப்பிடுவாங்க. ஆனா இது வீட்ஸ் மாதிரி என் கார்டன்ல சும்மாவே வளருது. மழைன்னு சொன்னோம். ஆனா 6 மணிக்கு சூரியன் மறையாம எப்படி இன்னைக்கு உச்சில நின்னுட்டு இருக்கு பாருங்க. சரி, செவந்தம்பட்டி கத்திரி விதையில இருந்து நான் வளர்த்துட்டு வரேங்க. மே மாசம் தூவி விட்டேன். கோடை மழையில முளைச்சு முளைச்சு நிறைய நாற்றுகள் இருந்தது. அதை கொண்டு போய் மாத்தி வைக்கலாமே பிரயோஜனமா அப்படின்னு தோணுச்சு. மழை பெஞ்சாலே மண் எல்லாம் ஈரமாயிடும் தெரியுங்களா? காஞ்ச தொட்டியில கூட மண்ணெல்லாம் ஈரமாயிடும். அப்ப ஈஸியா வந்து நம்ம ஸ்பூனோ குளிரோ அதை வச்சு தோண்டினோம்னா நாற்றுகளை வந்து அப்படி அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் மேல் உரமா 2 வாரத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம நினைக்கிறதெல்லாம் போட்டோம்னா நல்லா செவந்தம்பட்டி கத்திரிக்காய் வருங்க. 20-25 நாற்றுகள் கிட்ட நிறைய வளர்ந்துருக்கு என் தோட்டத்துல. நான் எல்லாத்தையும் மாத்தி வைப்பேன். ஆனா 20 வச்சா 10ல வந்து பிரச்சனை, பூச்சி, அப்புறம் இலை உழுதுறது, வேரல்கள் நோய், வேர் முடிச்சு இந்த மாதிரி நிறைய வரும். மீதி 10ல கண்டிப்பா கத்திரிக்காய் கிடைக்கும். நான் இப்போ ஒவ்வொரு க்ரோ பேக்லயும் ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு கத்திரிக்காய் நாத்தை வச்சிருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்க பாத்தீங்களா? நடுவுல மட்டும் ஒண்ணு வைக்கல. ஏன் அப்படின்னா அது 9x9. கத்திரிக்காய் நாற்றுகளை எப்போதுமே ஒரு பெரிய சைஸ் தொட்டியில வச்சாதான் நம்ம ஒரு வருஷமாவது தொடர்ந்து அறுவடை எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த சேப்பங்கிழங்கு அறுவடை பாருங்களேன். இது ரொம்ப நாளா நான் கவுக்கணும்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா இதுக்கு எனக்கு நேரமும் இல்லை, காலமும் இல்லை. நிறைய கிழங்குகள் மக்கியே போச்சு. சரி, இந்த சேப்பங்கிழங்க கவுக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சுங்க. கவுத்து பார்த்தப்போ நல்ல நல்ல கிழங்குகள் வந்து எனக்கு கிடைக்க தொடங்குச்சு. இதே மாதிரியே இன்னொரு க்ரோ பேக்லயும் இருக்கு. அதாவது கிழங்குகள்லாம் வளர்ப்போம் பார்த்தீங்களா? மஞ்சள் கிழங்கு, அப்புறமா கீரை போடுவோம். அந்த மாதிரி இருக்க 18x18 இன்ச் க்ரோ பேக்ல நான் இந்த கிழங்குகளை வந்து வச்சு விட்டேன். எப்போதுமே நீங்க அகலமான ஒரு க்ரோ பேக்கு, அகலமான ஒரு டப்பு, இதுல வந்து கிழங்கு வகைகளை வளர்த்தீங்கன்னா நல்ல அறுவடை கிடைக்குங்க. இது சும்மா ஒரு 3 மாசமா வளர்த்தது தான். மார்ச் மாசம் வச்சு விட்டதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தேவை, அதனால நான் எடுக்கிறேன். வெயில் அப்பப்போ போட்டு தாக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? தயிர் சாப்பாட்டுக்கு இதை ஒரு 3 நாள் கழிச்சு வறுத்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். நீ என்னவாச்சும் பண்ணிட்டு போ, எனக்கு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, நான் போனை பார்க்குறேன். என் பையன் ஒரு பக்கம் உட்காந்து போனை பார்த்துட்டு இருக்காரு. போன தடவை ஒரு அறுவடை பண்ணாங்க அந்த சேப்பங்கிழங்க. ஒரே நாள்ல ஏதோ சமைச்சிட்ட போல இருக்கு. நாக்கெல்லாம் அப்படியே அரிப்பு எடுத்துக்கிட்டு கடுக்கடுக்குன்னு ஆயிடுச்சு. குக்கர்ல இதை வந்து ஒரு 3 விசிலாவது விட்டுருணுங்க. அப்படி இல்லைன்னா சுடு தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு வந்துருச்சான்னு பார்த்துட்டு தான் இதை வந்து நம்ம சமைக்கணும். இல்லைன்னா நாக்கு இருக்கும். ஹாப்பி கார்டனிங்.